Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு பிரசாத். நான் ஓமந்தூர் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் லிபிட் ப்ரொஃபைல் பிளட் ரிப்போர்ட். இந்த ப்ரெசன்டேஷன் அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று பார்த்துடலாம். 40 வயது மதிப்பக்க ஆண் பிரகாஷ் தனக்கு காய்ச்சல் காரணமாக தனது குடும்ப மருத்துவரை அணுகினார். அப்பொழுது காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்த அவர் பிரகாஷின் வயது காரணமாகவும் அவர் தந்தை மாரடைப்பால் தனது 45வது வயதில் இறந்த காரணத்தினாலும் பிரகாஷை இரத்த கொழுப்பின் அளவினை பரிசோதனை செய்ய பரிந்துரைத்தார். அப்படி எடுத்த பிளட் ரிப்போர்ட்டை நீங்க பாக்குறீங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு லேப் எடுத்த பிளட் ரிப்போர்ட். இங்கிலீஷ்ல இருக்குது. இந்த நம்ம வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிளட் ரிப்போர்ட்ல உள்ள ஒவ்வொரு பகுதியும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு வருவோம். சரியா? கொழுப்பு. கொழுப்பு அப்படின்னா அது வந்து மூணு மூன்று பெருசத்துக்கள்ல ஒன்றாகும். அது கார்போஹைட்ரேட், புரதம், கொழுமியம். இதுல பாத்தீங்கன்னா கொழுப்பு வருது. இதுல நம்ம எடுத்துக்கிற உணவுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ட்ரைகிளிசரைட் கொழுப்பு இருக்கும். அது போக கொலஸ்ட்ரால், கொழுப்பு அமிலங்கள் இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறமா பாஸ்போ கொழுமியங்கள் இருக்கும். இது என்னன்னா நீர்ல வந்து கரையாது. அதனால வந்து ரத்தத்துல அதை வந்து கொண்டு சேர்க்கறதுக்கு புரத பங்கு வந்து தேவைப்படும். புரதர சேர்ந்து போகும். அதனால அதோட பேர் வந்து கொழுமிய புரதங்கள். இப்ப இதுல வந்து வந்து கொலஸ்ட்ரால் நம்ம பாக்குறோம். கொலஸ்ட்ரால் வந்து ரெண்டு இது வந்து தேவைப்படும். வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். இந்த எல்டிஎல்ன்றது குறையடர்த்தி கொழுமிய புரதம், ஹெச்டிஎல்ன்றது உயரடர்த்தி கொழுமிய புரதம். இந்த குறையடர்த்தி கொழுமிய புரதம் வந்து கல்லீரல்ல உற்பத்தி செய்யப்படும் கொலஸ்ட்ரால புற டிஷ்யூ, அதாவது பெரிஃபரல் டிஷ்யூஸ்க்கு வந்து கொண்டு சேர்க்கும். ஹெச்டிஎல் உயரழுத்த கொழுமிய புரதம் புற திசுல தேங்கி இருக்கிற கொலஸ்ட்ரால கல்லீரலுக்கு வந்து சென்றோம். அப்படி கொண்டு போறனால கல்லீரல்ல இருந்து அது வந்து ஒன்று பைல் சுரக்க வந்து உதவும், இல்லைன்னா அது வந்து வெளியேற்றப்படும். இப்போ இந்த எல்டிஎல் ஏன் கெட்டதுன்னையும் ஹெச்டிஎல் ஏன் வந்து நல்லதுன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த எல்டிஎல் அதாவது குறையடர்த்தி கொழுமிய புரதத்துல என்ன ஆகும்னா ரத்தத்துல இருக்க இருக்க அது வந்து ஒன்று ஆக்சிடைஸ் ஆகும், இல்லைன்னா இருக்கிற குளுக்கோஸோட சேர்ந்து கிளைகேட் ஆகும். இப்படி நடக்கப்போது என்ன ஆகும்னா ரத்த குழாயோட சுவர்ல படிஞ்சு ரத்தோட குறைஞ்சி அத்ரோஸ்குலரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். அதுவே உயரடுத்தி கொழுமை புரதத்தை ஏன் நல்லதுன்னு சொல்றோம்னா அதுல உள்ள ஒரு புரத பாகம் அப்போ A1 ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா லெசித்தின் கொலஸ்ட்ரால் அசைல் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை போய் தூண்டுறனால உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாமே எஸ்ட்ரா மாறும். அப்படி எஸ்ட்ரா மாறுறது நமக்கு வந்து செல்ஸ்லயோ இல்லைன்னா ரத்த குழாயோட சுவர்லயோ படியாது. அது போக இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நொதி, அதாவது என்சைம் ஒன்று இருக்குது பேராக்சினேஸ்னு. அது உயரழுத்தி கொழுமிய புரத்தை வந்து ஆக்சிடைஸ் ஆகிறத வந்து தடுக்கும். இது போக நம்ம வந்து உணவு எடுத்துக்கிறதுல பெரும்பாலான பகுதி வந்து ட்ரைகிளிசரைட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கிளிசராலும் அது கூட வந்து 3 பங்கு கொழுப்பு அமிலங்கள் சேர்ந்து இது உருவானதா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அளவுல சின்னது. எல்லா கொழுப்புகளோட அளவுல சின்னதா இருக்கிற காரணத்தினால இது வந்து கொழுப்பிலன்ற அடிப்போஸ் டிஷ்யூல சேர்றதுக்கு சேமிப்பா வந்து இருக்கும். அது போக இந்த ட்ரைகிளிசரைடு கைலோபுர கைலோமைக்ரான்ஸ் அப்புறமா விஎல்டிஎல் மிக குறையடர்த்தி கொழுப்புரதத்துல வந்து இருக்கும். இந்த ட்ரைகிளிசரைட் இதுல வந்து கொஞ்சம் பகை வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் அதிகமானா நமக்கு வந்து குருதியொட்டுக்குறை இதய நோய் வந்து வர்றதுக்கு காரணமாகலாம். இதோட குறிப்பு வரம்பு வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 125 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். இப்ப வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இந்த பரிசோதனை வந்து இது பண்றதுக்கான காரணங்களை பார்ப்போம். இதய நோய் வந்து இருக்கிற அபாயம் இருக்கிறவங்க, நீரிழிவு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கவங்க, தைராய்டு, கல்லீரல், அப்புறம் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்க, 40 வயசுக்கு மேல உள்ளவங்க, சின்ன வயசுலயே கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. அப்புறமா குடும்பத்துல யாருக்காச்சும் கொழுமிய புரத அளவுல மாற்றம் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த பரிசோதனைக்கு வந்து பரிந்துரைப்பாங்க. இதுக்கான ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ATP3 கொழுப்பு வகைப்படுத்தல் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா குறையழுத்தி கொழுமிய புரதம் 100க்கு கீழே இருந்தா சிறப்பு. அதுவே 100ல இருந்து 120க்குள்ள இருந்துச்சுன்னா சிறப்பு. அது கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். 130ல 159 பார்த்தீங்கன்னா எல்லையில இருந்து அதிகம். 106ல 189
அதிகம், 190க்கு மேல தான் மிக அதிகம். இதே மாதிரி HDL உயர் அழுத்தி குழம்பு புரதம் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60க்குள்ள இருக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறோம்னா இது வந்து 12 மணி நேரம் வந்து விரதம் இருந்துட்டு இது பண்ணணும். இது வந்து மோஸ்ட்லி எல்லா கிளினிக்ஸ்லயும் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த டெஸ்ட்ல மிச்சம் உள்ள அளவுக்கு கூறுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக குறைந்த அடர்த்தி குழுமிய புரதம், இதுவுமே கல்லீரல்ல இருந்து நமக்கு வந்து கொலஸ்ட்ராலையும் அப்புறமா ட்ரைகிளிசரைடையும் புற திசுகளுக்கு கொண்டு செல்ல உதவும். அது போக 2 ரேஷியோஸ் நம்ம இங்க பாக்குறோம். குறையடர்த்தி கொழுமிய புரதத்தையும் உயரடுத்தி கொழுமிய புரதத்தையும் வந்து ரேஷியோ இது பண்ணுவாங்க. அப்புறம் மொத்த கொலஸ்ட்ரால உயரடுத்தி கொழுமியத்தோட ஒரு ரேஷியோ எடுப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா ஸ்டாண்டர்டா ஒரு வேல்யூ கொடுக்கறதோட ரெண்டுத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க போது நமக்கு வந்து இன்னும் அதை வந்து பெட்டரா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக இந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது போக இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னும் சில இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து விரிவாக்கப்பட்ட லிபிட் சுயவிவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்போ பி அண்ட் அப்போ A1 இதோட லெவல்ஸ் வந்து நம்ம இது பண்றோம். அப்போ பின்றது குறையடர்த்தி கொழுமிய புரதத்திலையும் கையில நுண்மங்களையும் இருக்கிற ஒரு புரத பாகம். அப்போ A1ன்றது HDL உயரத்தி கொழுமிய புரதத்துல உள்ள புரத பாகம். இப்ப இந்த அப்போ பி வந்து அதிகமா இருக்குதுன்னா நமக்கு வந்து அந்த கெட்ட கொழுப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். A1 அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து HDL அதிகமா இருக்குன்னு இது பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரேஷியோ ஏறப்போ வந்து இதய நோய்க்கான அபாயம் வந்து ஏறிட்டு இருக்கும். அதே போக லைப்போப்ரோட்டீன் A இது பாத்தீங்கன்னா ஒரு மாறுபட்ட குறையடர்த்தி கொழுமிய புரதம். இது வந்து மரபணு காரணி, அதாவது இது வந்து ஒருத்தங்களோட மரபணுவை பொறுத்து இருக்கிறது இல்லாதது வந்து புரிஞ்சுக்கலாம். இதோட வேலை என்னன்னா ஃபைப்ரின்னு நமக்கு வந்து ஒரு புரோட்டீன் இருக்கும். அதுதான் வந்து அடிப்பட்டா வந்து அந்த காயத்தை வந்து மூடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஃபார்ம் ஆயிட்டு ரிட்ராக்ட் ஆகணும். அப்படி ரிட்ராக்டே சுருங்கினாதான் அந்த இடத்துல வந்து காயம் வந்து கரெக்டா இதுவாகும். அது வந்து சுருங்க விடாது, மேலும் மேலும் வளர வச்சு அது வந்து ரத்த குழாயில வந்து அடைப்பு ஏற்படுத்தும். இது பாத்தீங்கன்னா 50க்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இந்த கொழுப்பை பத்தி இது பண்ணிட்டோம். இப்ப இந்த கொழுப்போட அளவுல வந்து மாற்றம் ஏற்பட்டா எது என்ன காரணம் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. ஒண்ணு வந்து முதல் நிலை பிரைமரி, இன்னொன்னு வந்து செகண்டரி. முதல் நிலை பாத்தீங்கன்னா நம்ம ஜெனட்டிக் லெவல்ல மரபியல் காரணமாகவும், 2ஆம் நிலை பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முறை வந்து மாற்றத்தினால ஏற்படுற காரணங்கள். இப்ப கொழுப்பு வந்து மரபியல்னால ஏற்படுது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெட்ரிக்சன் கிளாசிபிகேஷன் நமக்கு ஒன்று இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொழுமிய புரதங்களும் ஏறதை வச்சு நம்ம வந்து இது பண்றோம். இதுல செகண்டரி 2ஆம் நிலை இது வாழ்க்கை முறை காரணிகளை பொறுத்து இருக்குது. இதுல முக்கியமான ரெண்டு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து அமர்ந்து இயங்கும் வாழ்முறை செடென்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது நம்ம இப்போ வந்து ஃபுல்லாமே வந்து கம்ப்யூட்டர் இதுல வந்து வேலை செய்யறதுனால ஐடி ஜாப் அந்த மாதிரி இது பண்ணனால நமக்கு வந்து அந்த உடல் உழைப்புன்றது குறைஞ்சிருச்சு. இதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொழுப்பு லெவல் வந்து அதிகமாகும். இது போக கட்டுப்பாடற்ற உணவு பழக்கங்கள். உணவு பாத்தீங்கன்னா கட்டுப்பாடோட இருக்கணும். அதுக்கப்புறமா அதிதைராய்டம் மற்றும் தைராய்டு சுரப்பு குறை, ஹைப்பர் தைராய்டிசம் அண்ட் ஹைப்போ தைராய்டிசம். அப்புறம் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பார்க்கணும். அப்புறமா கல்லீரல் நோய்கள், நீரிழிவு நோய், அப்புறமா மது அருந்தல், புகைப்பிடித்தல். இது அப்புறமா சில மருந்துகள் வந்து இதை எடுத்துக்கிறது. முக்கியமா கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க மூலமா நம்மளோட வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து இதை வந்து தூண்டி வருவதன் மூலமா கொழுப்புடைய அளவுகள் ரத்தத்துல வந்து மாறுபடும். இதனுடைய விளைவுகள் பாத்தீங்கன்னா நம்ம ரத்த குழாயில கொஞ்சம் கொஞ்சமா படியும். இது பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்குது படிகிறது. வந்து நம்ம செல்ஸ்ல நம்ம பிளட்ல பாத்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுல மேக்ரோபேஜஸ்னு ஒன்று வந்து முக்கியமான ஒரு இது வந்து நம்ம இம்யூனிட்டிக்கு வந்து உதவும். அதுல போய் நம்ம கொலஸ்ட்ரால் வந்து படிஞ்சு நுரை செல்களா மாறும். இது வந்து ரத்த குழாயுடைய 2வது லேயரான இதுல போய் படிஞ்சு இது வந்து இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திக்காயிட்டே வரும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அதுல வந்து இலைநார் பெருக்கம், அதாவது ஃபைப்ரஸ் ப்ராலிஃபரேஷன் நடந்து நடந்து அந்த இடத்துல திக்காயி போக போக அது வந்து ஒரு ஃபைப்ரஸ் பிளேகா வந்து மாறிடும். இப்படி போக போக அந்த தடிமன் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அந்த திக்னஸ் அதிகமாயிட்டே இருந்து ஒரு கட்டத்துல வந்து ரத்தப்போக்கு வந்து பாதிக்கப்படும். இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா தமனி கூழ்மை தடிப்பு அத்ரோஸ்க்ளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்னெல்லாம் நடக்கும்னா இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் இல்லைன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்லக்கூடிய குருதி ஊட்டக்குறை இதய நோய் வந்து ஏற்படலாம். பக்கவாதம் ஏற்படலாம். இது பாத்தீங்கன்னா செரிப்ரல் ஆர்டரியில வந்து போய் பிளாக் நடக்க போது பக்கவாதம் ஏற்படலாம்.
அப்புறம் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் நடக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு மாதிரி நம்பாருது, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணுவோம். இது போக இது வந்து மதுசாரா கொழுப்பு நிறை கல்லீரல் நோய், அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ன்றதை வந்து காஸ் பண்ணும். இப்போ இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஏறுறத வந்து நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். இதுக்கு இது என்னன்னா நமக்கு வந்து இப்போ ஃபேட்டி லிவர்ன்ற நோய் வந்து பெருகிட்டு இருக்குது. இது எப்படி உருவாதுன்னா ட்ரைகிளிசரைடு, நம்ம எடுத்துக்கிற ட்ரைகிளிசரைடு வந்து கல்லீரல்ல வந்து அதிகமாக படிகிறனால ஏற்படுற ஒரு நோய். இது எதனால வருதுன்னா உடல் பருமன் ஒருத்தருக்கு வந்து அதிகமாக இருக்க போகுது. அப்புறம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இது வந்து இது யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா வரும். அப்புறமா நீரிழிவு நோய், 2ஆம் வகை நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு, ரத்த கொழுப்பு அளவு அதிகமாக இருந்தா, அப்புறமா ட்ரைகிளிசரைடு அதிகமாக வந்து கொள்றவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு மட்டும் படியும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து வீக்கம் ஏற்படலாம், இன்ஃப்ளமேஷன். இது வந்து போக போக என்ன ஆகும்னா அந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு ஃபைப்ரோசிஸ் நடந்து, சிரோசிஸ் நடந்து கடைசியா அது வந்து புற்றுநோய் கூட தள்ளப்படலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இதை வந்து தமிழாக்கம் பண்ணுனா வளர்சிதை மாற்ற நோய்க்குறின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ன்றது ஒரு தனி நோய் கிடையாது, இது ஒரு கூட்டு நோய். ஒரு 5லேருந்து 7 சிம்டம்ஸ் இருக்கும். இதில் ஏதாச்சும் 3 இருந்துச்சு அப்படின்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. ஆண்களுக்கு 102 சென்டிமீட்டருக்கு மேலேயும், பெண்களுக்கு 88 சென்டிமீட்டருக்கு மேலேயும், அப்புறமா ட்ரைகிளிசரைடு அளவு 150க்கும் மேலே இருந்தால், உயரடர்த்தி கொழுமிய புரதம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 40 கீழேயும், பெண்களுக்கு 50 கீழேயும் இருந்தாலும், அப்புறமா விரத குளுக்கோஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருந்தாலும், அப்புறம் ரத்த அழுத்தம் 130 85க்கு மேலே இருந்துச்சுன்னா, இதை வந்து நம்ம மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்றோம். இந்த ஒரு ட்ரெண்டுமே நமக்கு வந்து வருஷம் போக போக ஏறிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த பிளட் ரிப்போர்ட்டுக்கு நம்ம வருவோம். இந்த பிளட் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து 175 இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து 200 கீழே வந்து விருப்பத்தக்கது, இது நார்மல். ட்ரைகிளிசரைடு வந்து 50லேருந்து 150க்குள்ள இருக்கணும். ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் 40லேருந்து 60க்குள்ள, விஎல்டிஎல் வந்து 5லேருந்து 40, எல்டிஎல் ஹெச்டிஎல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து 3.5, அப்புறம் டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து ஹெச்டிஎல் இது வந்து 3.5 to 5. இது எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க் இல்லையான்னு கேட்டால், இந்த ரிப்போர்ட் படி நமக்கு வந்து இல்லைன்னு வந்து முழுமையாக சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து நம்ம இது மட்டும் பார்க்கக்கூடாது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட வயது வந்து 45 இருக்குது, அதனால இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரு. அப்புறமா இவர் ஒரு ஆண் அப்படின்றனால இது பண்ணலாம். ஏன்னா ஆண்களோட பெண்களுக்கு வந்து இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி, அவங்களுடைய எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கிறனால. அது போக இவங்க குடும்பத்தில் வந்து ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து இதய நோய் வந்து வந்திருக்குது, அதனால இதுவும் ரிஸ்க் இருக்குது. அதனால இவருக்கு வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து நம்ம பரிந்துரைக்கணும். இப்போ வந்து கொழுப்பு அளவு வந்து சீராக பராமரிப்பது எப்படி? இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற உணவோட கலோரியும், நம்ம வந்து உடல் உழைப்புனால இது பண்ற பர்ன் பண்ற கலோரியும் சீரா ஒண்ணா இருந்துச்சுன்னா, ரத்த கொழுமி அளவும் சீரா இருக்கும். எப்போ வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து உணவோட கலோரியும், உடல் உழைப்புல இதுவாகிற கலோரியும் ஒண்ணு சேரலையோ, நம்ம அதிகமா உணவு எடுத்து கலோரி இன்க்ரீஸ் ஆகும் தான் நமக்கு வந்து ரத்த கொழுமி அளவும் ஏறும். அதனால வந்து நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்துக்குள்ள நம்ம வரணும். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி மினிமம் ஒரு நாளைக்கு 45 நிமிஷமாச்சு இதை நம்ம உடல் உழைப்பு நம்ம பண்ணி ஆகணும். இதுக்கப்புறமா அதீத பதன்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட், இதில் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து சாஃப்ட்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன ஆகும்னா நம்ம வந்து இதை சவைச்சு சாப்பிட்றது வந்து கம்மியாகும். அதனால நம்ம மூளைக்கு வந்து இது போகாது. ஓகே, நமக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து போகாதனால நம்ம மேலும் மேலும் சாப்பிட்டே இருப்போம். பசி வந்து அவ்வளோ சீக்கிரம் அடங்காது. அதனால அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் வந்து தவிர்த்துக்கணும். கீரை வகைகள் வந்து எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட்ஸ் இருக்கும், பைல் அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாகும். இது போக மது அருந்துதல், புகைப்பிடித்தல் இதெல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். இது எதுக்குமே சரி வரல அப்படின்னா அதுக்கு வந்து சில மருந்துகள் இருக்கு. அதை வந்து லிபிடெமிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். முக்கியமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டின்ஸ். இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ புதுசா டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம உலக சுகாதார நிறுவனம் பார்த்தீங்கன்னா
குளுக்கோகான் லைக் பெப்டைட் தெரப்பி அப்படின்னு ஒன்று வந்து அது விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து புரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஜிஎல்பி வந்து நம்ம பசி வந்து இது பண்ற கூட ஒரு ஹார்மோன் தான். இத வச்சு நம்ம ட்ரீட் பண்றது மூலமா இயர்லியா வந்து சட்டைட்டி வந்துரும். நம்ம சாப்பாடு லெவல் வந்து குறையும். இத வந்து நம்ம எக்ஸர்சைஸ் அப்புறமா டயட்ரி ஹேபிட்ஸோட நம்ம ஈக்குவலா இது பண்ணோம்னா, நம்மளால வந்து வெயிட் லாஸ் பண்ணி, அப்புறம் ஹெல்த்தியான இது பண்ண முடியும். ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நன்றி.